அவர் ஒரு அரசியல்வாதியாகவே இன்னமும் தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை. பாலிட்டிஷியன் வித் ஜீரோ பாலிட்டிக்ஸ்னால் என்ன பண்ணுவீங்க? 100 நாள் வேலை திட்டம்லாம் மோடி அரசாங்கத்தோட கர்ண கொடூரமான நடவடிக்கைகளில் ஒன்று. அக்மார்க் முத்திரை பதிக்கப்பட்ட ஒரு மக்கள் விரோத அரசு மோடி அரசு என்பதற்கு 100 நாள் வேலை திட்டத்தை அவர்கள் சிதைத்ததே ஒரு சான்று. அது குறித்து விஜய் எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. தெரிவிக்கலையா அல்லது தெரியவே தெரியாதா? 30% வாக்கு இருக்கு எங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பனை மேடையிலேயே பேசுறாரு. எதை பேஸ் பண்ணி அந்த 30% அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, வெறும் கருத்து கணிப்பு வச்சு மட்டுமே சொல்லிட முடியுமா? நான் என்ன சொன்னது, எவ்வளோ சதவீதம் வேணுமா இருந்துட்டு போட்டுன்றேன். எவ்வளோ ஓட்டு வாங்குன்றது போட்டியை திறக்கும் போது தான் தெரியும். திருப்பரங்குன்ற இஷ்யூவில் உனக்கு ஸ்டாண்ட் இருக்குது. நான் திரும்பவும் சொல்கிறேன், விஜயோட ஸ்டாண்டை கேட்கல, தாவேக்காவோட ஸ்டாண்ட் என்ன? 234 தொகுதியிலும் தனியாக இருக்கும்போது 234 தொகுதியிலும் அவருக்கு நாமினேஷனை ஒழுங்காக ஃபைல் பண்ண தெரிஞ்ச கேண்டிடேட்ஸ் கிடைக்கிறதே கடினமானதாக இருக்குமோ என்று தான் நான் கருதுகிறேன். விருப்பமான ரிட்டர்ன்றது அது எவ்வளோ பெரிய தப்புங்க அது. இப்போ கட்சி என்ன கண்டிஷனில் இருக்குது? எதுக்கு அவன் வாங்கினான்? 50,000 பேர் வாங்கினா 5,000 பேர் தான் ரிட்டர்ன்றாங்க. இது என்னால் புரிஞ்சுக்க முடியல. இது எப்படி சாத்தியப்படுதுன்னு. எத்தனை மக்கள் பிரச்சனைக்கு நீ தெருவில் இறங்கி போராடி இருக்க? உங்கள் பொதுக்கூட்டம் போடுறீங்க, அதில் உங்களை பற்றியே நீங்கள் பேசுகிறீங்க. 3 வருஷத்தில் ஸ்டாலின் கவர்மெண்ட் 2வது முறையாக டிஎன்பிசி கொலாப்ஸ், வரலாறு காணாத அவலம். புதுசாக அந்த இளைஞர்களை நீங்கள் வந்தீங்கன்னா ஓடோடி நிற்பாங்க. போங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க, போராட்டம் பண்ணுங்க. அரசு நடவடிக்கை இருக்கணும். உடனே சீமான் போன நடவடிக்கை இருக்குது, விஜய் பண்ண நடவடிக்கை இருக்கிறது ஒரு கேள்வி இருக்குல்ல. வெளியே வரலன்னு சொல்றீங்களே, 8 கோடி பேர் வீட்லையும் விஜய் தான் இருக்காரு அப்படின்றாரு. அதெல்லாம் கரெக்டு தாங்க. ஏன் நீ வெளில வர மாட்டேன்ற? மக்கள் பிரச்சனை எடுத்து பேசு. 8 கோடி வீட்லையும் 80 கோடி வீட்லையும் விஜய் இருக்காரான்றது எந்த ஆதாரமும் கிடையாது. லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் ஃபுல்லா ஜோரா. நாராயணனுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நடந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து இவருக்கு மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் நம்முடன் இருக்கிறார். வணக்கம் சார். சார் வணக்கம். சேலத்தில் பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் அவர்களுடைய அந்த நிர்வாகிகள் கூட்டம் நடந்துச்சு. தாவக நிர்வாகிகள் கூட்டம். நிர்வாகிகள்கிட்டே பார்த்தீங்கன்னா அவர் ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுவீங்களா, விஜய்க்கு ஓட்டு போடுவீங்களா, ஸ்டாலினா விஜய் என்ற அளவுக்கு கேட்டுட்டு இருந்தார். இப்போ அடுத்து வேலூரில் ஒரு கூட்டம் நடக்க போகுது. விருப்ப மனு 50,000 விருப்பம் வித்துட்டோம் அப்படின்ற விஷயங்களை டிவிக்கு சொல்லியிருந்தாங்க. ஆனால் 5,000 மனு தான் ரிட்டன் வந்திருக்கு. பாதி பேர் ரிட்டன் சப்மிட் பண்ணதுக்கான விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க முடியுது. எதை நோக்கி நகர்கிறது டிவிக்கு ஒரு கேள்வி இருக்குல்ல. 234 தொகுதியிலும் தனியாக இருக்கும்போது 234 தொகுதியிலும் அவருக்கு நாமினேஷனை ஒழுங்காக ஃபைல் பண்ண தெரிஞ்ச கேண்டிடேட்ஸ் கிடைக்கிறதே கடினமானதாக இருக்குமோ என்று தான் நான் கருதுகிறேன். அதாவது ஈஸியாக நினைக்கிறாங்க எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்ணுறதுன்றது. நீ எவ்வளோ பெரிய அப்பா டக்கராக இருந்தாலும் எலெக்ஷன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் கம்ப்ளீட்லி. வெறும் பணத்தால் மட்டும் நீ இது பண்ண முடியாது. கேஷ் ஃபார்வர்ட்ஸ் திமுக அதிமுக தான் கொடுக்குறாங்க. பிஜேபி ஃபைனான்ஸாக பண்ண முடியாதா? எவ்வளோ பணம் அவங்ககிட்ட இருக்குது? 200 ரூபாய் இல்லை 300 ரூபா கூட கொடுக்கலாம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. அது நீ புரிஞ்சுக்கணும். நீங்கள் விருப்பமான ரிட்டர்ன்றது அது எவ்வளோ பெரிய தப்புங்க அது. இப்போ கட்சி என்ன கண்டிஷனில் இருக்குது? எதுக்கு அவன் வாங்கினான்? 50,000 பேர் வாங்கினா 5,000 பேர் தான் ரிட்டர்ன்றாங்க. இது என்னால் புரிஞ்சுக்க முடியல. இது எப்படி சாத்தியப்படுதுன்னு. இப்போ எங்கேயோ சீரியஸ் ப்ராப்ளம் இருக்குது அந்த கட்சியில். இவங்களால் முதல்ல எலெக்ஷனில் நின்று ஜெயிக்கணும், ஜெயிச்சா அதிகாரத்தை கைப்பற்றணும். அப்படிலாம் மக்கள் விஜய்க்கு தாம்பாள தட்டில் வச்சு தூக்கி கொடுத்துருவாங்கன்னு எனக்கு தோணலை. இந்த இடத்துக்கு வரத்துக்கு ஸ்டாலினுக்கு 50 வருஷம் ஆச்சு. அது ஆலமரத்து கீழே இருக்க எதுவுமே வளராதுன்ற மாதிரி கருணாநிதி கீழே இருக்க எதுவுமே வளராது, சொந்த மகனாக இருந்தாலும். கடைசியில் அவர் உடல்நலம் குன்றி 1.5 வருடங்கள் இருந்த பிறகு கூட அவருடைய மரணத்துக்கு பிறகு தான் ஸ்டாலின் விஸ்வரூபம் எடுக்கிறார். அதுக்கு செயல் தலைவர் தான். செயல் தலைவர் தான். அப்போ இப்போ மற்ற கட்சிகளை பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்குது உங்களுக்கு? அவர்களாக அந்த தவறை திருத்திக் கொள்ள வேண்டும். அது பண்ணுவாங்களான்னு அவங்கள தான் கேட்கணும். எலெக்ஷன் இப்போ க்ளோஸாக வந்துருச்சு. எல்லா கட்சிகளும் பிரச்சாரத்தை நோக்கி நகர்ந்துட்டாங்க. அரசு ஒரு பக்கம் அரசு விழாக்களாகவே பிரச்சாரத்தை முன்னெடுத்து போயிட்டு இருக்காங்க. ஆனால் விஜய் கட்சி இன்னும் பிரச்சாரம் சார்ந்த விஷயங்களை எடுக்கலையோ அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல சார். பிரச்சாரம் சார்ந்த விஷயங்கள்லாம் ரெண்டாவது சார். மக்கள் பிரச்சனையை முதல்ல அவர் எடுக்க சொல்லுங்கள் சார். மக்கள் பிரச்சனையே இல்லாமல் ஒரு வாழ்ந்துட்டு இருக்கார். திருப்பரங்குன்றமாக இருக்கட்டும், 100 நாள் வேலை திட்டமாக இருக்கட்டும், சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்கிறதா இருக்கட்டும், இதில் மக்கள் கருத்தை பிரதிபலிக்கிறது தானே சார் அவருடைய வேலை, ஒரு எதிர்கட்சியோட வேலை. இப்போ பார்த்துருப்பீங்கன்னா பல இடங்களில் திமுகவுக்கும் பொதுமக்களுமே கூட உங்களுக்கு மோதல்லாம் வந்துகிட்டு இருக்குது. உங்களுக்கு பல இடங்களில் வருது உங்களுக்கு. ஆகவே இது அவர் யதார்த்தமாக, அதாவது பாலிட்டிஷியன் வித் நில் பாலிட்டிக்ஸ்னால் என்ன பண்ணுவீங்க? கடைசி 15 நாள் தேர்தல் நேரத்தில் மட்டும் கிரவுண்டுக்கு வருவேன்னா நீ இப்போ அரசியல்வாதியே கிடையாது. மக்களோட அன்றாட பிரச்சனைகளோடு நீ ஒருங்கிணைஞ்சிருக்கணும். பல விஷயங்கள் உங்களுக்கு கருத்தே இல்லை. கேட்டால் இஷ்டத்துக்கு நான் பேச முடியாதுன்றாங்க. இதெல்லாம் ஆணவமான பதில் இல்லை உங்களுக்கு. அது எப்படி நீங்கள் அனுமதிக்க முடியும் ஒரு ஜனநாயகத்தில்? இப்போ திருப்பரங்குன்ற இஷ்யூவில் உனக்கு ஸ்டாண்ட் இருக்குது. நான் திரும்பவும் சொல்கிறேன், விஜயோட ஸ்டாண்டை கேட்கல, தாவேக்காவோட ஸ்டாண்ட் என்ன? விஜயோட ஸ்டாண்டு எது வேணால் இருந்துட்டு போட்டோம். தனிப்பட்ட விஜய்க்கு நமக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. தனிப்பட்ட ரஜினிக்கும் நமக்கு எப்படி சம்மந்தம் இல்லையோ அந்த மாதிரி விஜய்க்கு நமக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அவன் எதை வேணால் பேசி எது வேணால் செய்யாதுவான், தலையெழுத்து உன்னோட பர்சனல் மேட்டர். பட் நீ ஒரு சினிமா நடிகர்னும் போது, அதுவும் ஒரு மதச்சார்பற்ற கூட்டணியில் இருக்கும்போது இப்படிலாம் பேசுறதுன்றது பாதிப்பு ஏற்படுத்தாதா?
இப்பயே வந்து உங்களுக்கு வந்து அதுக்கான சலசலப்புகள் இருக்குது உங்களுக்கு வந்து. அதை நம்ம முதல்ல கவனத்தில் வச்சுக்கணும். நீங்கள் வந்து இது ரொம்ப சிக்கலான காலகட்டம், அதையும் நம்ம நினைவில் வைத்து தான் பேச வேண்டி இருக்குது. சம்மந்தப்பட்டவங்க உங்களுக்கு வந்து ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எத்தகைய கைட்லைன்ஸ் கொடுத்தாலுமே அது வந்து சரிப்பட்டு வராது. விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேனிஃபெஸ்டோ சார்ந்த விஷயங்களாகட்டும் சரி, போட்டியிடுதல் சார்ந்த விஷயம் சரி, எல்லாமே வந்து சஸ்பென்ஸ் ஆகி போயிட்டு இருக்கு. மற்ற கட்சிகள் வந்து வேட்பாளர் வந்து எல்லாமே அதுதான் தம்பி நான் சொல்கிறேன். பாலிடிக்ஸே இல்லையே தம்பி உங்கள்கிட்ட, விஜய் கிட்ட சொல்கிறேன். யூ டோன்ட் ஹேவ் பாலிடிக்ஸ். 5 நாளைக்கு ஒரு தடவை வருது, ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வருது. இப்போ எலெக்ஷன் நெருங்கிறதுனால 10 நாளைக்கு அடுத்து வேலூர் வராரு. ஒன்ஸ் இன் 2 வீக்ஸ் தான் வராது. இந்த இடைப்பட்ட 15 காலத்தில் அரசியல் என்ன? இட்ஸ் அ 24 hour 365 ஜாப். கடைசி 10 நாள் வந்து எலெக்ஷனில் முடிச்சுட்டு போகிறது கிடையாது. மோடியே வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்லேயே 2 வாட்டி வர்றாரு. ஒரு மார்ச் 1ஆம் தேதி ஒரு வாட்டி, 6ஆம் தேதி ஒரு வாட்டி. ஆமாம், அவர் வந்தாலும் ஓட்டு போட மாட்டாங்க, ஆனால் வந்துகிட்டே இருக்காருல்ல. அந்த ஒரு நான் திரும்பவும் சொல்கிறேன், விஜய் வராரு, மோடி வராரு, வரல பிரச்சனை இல்லை. பிஜேபிக்கு ஸ்டாண்ட் இருக்குது இஷ்யூஸில். நான் அதை தான் சொல்கிறேன். 21ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பிஜேபி. சட்டம் ஒழுங்கு சார்ந்த விஷயங்கள், போதைப் பொருள் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் வந்து பிஜேபி பிப்ரவரி 21ஆம் தேதி தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க? விஜயோட கருத்து என்னன்னு கேட்கல, திரும்ப சொல்கிறேன். தாவேக்காவோட கருத்து என்னன்னு தான் கேட்குறேன். பல பிரச்சனைகள் உங்களுக்கு ஒப்பீனியனே இல்லையா? விளையாட்டு சமாச்சாரம் இல்லைங்க. கடைசி 10 நாள் வந்து அவங்களுடைய கைக்கு ஒத்துக்கிட்டு எலெக்ஷனில் ஜெயிச்சிடலாம், அது தனியாக நின்று ஜெயிச்சிடலாம் அப்படின்லாம் கனவு. இதெல்லாம் கனவு. கட்சியோட நிலைப்பாடு, நான் திரும்பவும் தனிநபர்களை பேச விரும்பலை. கட்சியோட ஸ்டாண்ட் என்ன, விஜயோட ஸ்டாண்டு நான் பேசவே விரும்பலை. தாவேக்காவோட ஸ்டாண்ட் என்னையா அதை சொல்லு. பல பிரச்சனைகளில் உனக்கு ஸ்டாண்டே கிடையாது. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் வாயை திறக்கல. 60-40 ரேஷியோவில் இருக்குது. அதனால் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து நிதிச்சுமை அதிகரிக்கும்னு சொல்லிட்டு ஆளுங்க அரசு சொல்லுது. இல்லை டேஸ் வந்து இன்க்ரீஸாக இருக்குது, மக்களுக்கு நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சியாக இருக்க எடப்பாடி அவர்கள் சொல்கிறாரு. நடுவில் என்ன ஜாலியாக கண்ணே ஒன்று கேள்வி இருக்குல்ல. இதான் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து இன்னுமே 100 நாள் வேலை வாய்ப்பை வந்து நம்பி தான் இருக்காங்கங்க. விஜய்க்கு அதில் ஸ்டாண்டே இல்லையே. விஜய்க்கு என்ன ஸ்டாண்டு அப்படின்னு பொத்தாம்பொதுவாக பேசிட்டு போகிறது. பேரை மாற்றுறதுங்க, மகாத்மா காந்தி பேரை மாற்றுறது முக்கியம் இல்லைங்க, கண்டென்ட்டை மாற்றிருக்கானுங்க. நீ பேர் எந்த கர்மத்தையாக வச்சுட்டு போ, கண்டென்ட்டே மாறுதில்லை. அதாவது கொரோனா காலத்தில் 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய அந்த ஒரு கொரோனா காலத்தில் இந்தியாவோட சாவு எண்ணிக்கை 5 லட்சம் இந்திய அரசு சொல்லுது. WHO 50 லட்சம். 50 லட்சம் பேர் சத்தியமாக செத்துருப்பான், நமக்கே தெரியும் பார்த்தாலே. திரும்பின இடம்லாம் வந்து மரண ஓலங்களாக இருந்தது. அந்த காலத்தில் இந்தியாவை காப்பாற்றுறது இந்த 100 நாள் வேலை திட்டம். இல்லைன்னா இன்னும் சமூக கொந்தளிப்பு பெரிய அளவில் வந்திருக்கும், குறிப்பாக கோடிக்கணக்கில் செத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் 2010 போன்ற காலகட்டத்தில் உலகமே வந்து பொருளாதார மந்தநிலையில் இருக்கிறப்ப இங்கே இருக்க விவசாயிகள் பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். எஸ். அப்போ அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் வந்து பாதிப்புக்குள்ளாகுது. இல்லை அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் வந்ததுனால மத்தியில் மாநிலத்தில் ஆளும் அரசுகளுக்கு வந்து ஒரு நிதிநிலை சார்ந்த விஷயங்கள் வருது, சிக்கல் வருது அப்படின்னா அதை பற்றி ஒரு பேசணும்ல. ஆனால் வந்து பேசுகிறாரு. கண்டிப்பாக அவர் பேசியே ஆகணுங்க. 100 நாள் வேலை திட்டம்லாம் வந்து மோடி அரசாங்கத்தோட கர்ண கொடூரமான நடவடிக்கைகளில் ஒன்று. அக்மார்க் முத்திரை பதிக்கப்பட்ட ஒரு மக்கள் விரோத அரசு மோடி அரசு என்பதற்கு 100 நாள் வேலை திட்டத்தை அவர்கள் சிதைத்ததே ஒரு சான்று. அது குறித்து விஜய் எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. தெரிஞ்சு தெரிவிக்கலையா அல்லது தெரியவே தெரியாதுன்னு. பட்ஜெட் வந்திருக்கு, ஒரு விஷயம் கிடையாது. ஸ்டேட் பட்ஜெட்டுக்கும் பதில் இல்லை, சென்ட்ரல் பட்ஜெட்டுக்கும் பதில் இல்லை. இப்போ நேற்று ஸ்டேட் பட்ஜெட் வந்துருச்சு, இன்ன வரைக்கும் ரியாக்ஷன் வரல, தாவேக்காலேருந்து வரல. ஏன்னா அதில் விஷயம் தெரிஞ்சவங்க இருக்காங்க, எனக்கு தெரியும். ஆனால் அதை வாங்கி ஒப்புதல் வாங்கி மேலே இருக்கவர்கிட்ட வந்து ஒப்புதல் வாங்கணும். காலையில் அமிச்சா அப்ரூவ் ஆகி சாயந்தரம் தான் வரும். மூலவர்கிட்ட தான் வரணும். விவரம் அறிந்த உற்சவர்கள் இருக்காங்க. கட்சியோட முக்கியமான கொள்கை தலைவர்கள்னு சொல்கிறவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா மத்தியானம் 3 மணிக்கு மேலே தான் இரங்கல் போஸ்ட்டு, இந்த நினைவஞ்சலி போஸ்ட்டு, புகழஞ்சலி போஸ்ட்னா 4 மணி. ஏன்னா அவர் இறங்கி வந்த பிறகு தான் சொல்லுவாங்க. அதை முதல் நாளே கேட்டு வச்சுக்கணும், இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆகவே இது நீண்ட நாள் ஓடாது. அதுதான் நீங்கள் வந்து அவர் ஒரு அரசியல்வாதியாகவே இன்னமும் தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை. பாலிட்டிஷியன் வித் 0 பாலிட்டிக்ஸ்னால் என்ன பண்ணுவீங்க? அதுதான் இன்றைய சிக்கல். தமிழ்நாட்டுக்கு ஆல்டர்னேட்டிவாக வரக்கூடியவங்களோட சிக்கல் அதுதான். யூ டோன்ட் ஹேவ் பாலிடிக்ஸ். ஆனால் மக்கள் அவர் மீது அபரிமிதமான அன்பும் ஒரு தட் இஸ் த ப்ராப்ளம். அதுதான் வந்து அவரால் தாங்க முடியாத அளவுக்கு அவருக்கு சக்தி இருக்குது. ஆனால் இப்படிலாம் ரியாக்ட் பண்ணாமல் 0 பாலிடிக்ஸில் இருந்துன்னா அந்த எதிர்பார்ப்பு குறைஞ்சிடும், அந்த வாக்கு வங்கி செதறிடும். 10% ஏறின விஜயகாந்துக்கு இன்றைக்கி 0.45%, ஆல்மோஸ்ட் டைல்யூட்டட். அந்த நிலைமை தான் விஜய்க்கும் வரும். 30% வாக்குகள் இருக்கு எங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பனை மேடையிலே பேசுறாரு. எதை பேஸ் பண்ணி அந்த 30% அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. வெறும் கருத்து கணிப்பு வச்சு மட்டுமே சொல்லிட முடியுமா? நான் என்ன சொன்னது, எவ்வளோ சதவீதம் வேணுமா இருந்துட்டு போட்டுன்றேன். 30% இருந்துட்டு 35% இருந்துட்டு போட்டோம், 40% கூட இருக்கட்டும்ன்றேன். அக்சியூமிங் தட் எஸ் இருக்கட்டும், 30% ஏற்றுக்கிறேன். ஏன் பிரச்சனை அது இல்லை. நீ எவ்வளோ ஓட்டு வாங்குன்றது போட்டியை திறக்கும் போது தான் தெரியும். எலெக்ஷன் கமிஷன் சொன்ன பிறகு தான் நமக்கு தெரியும். இந்த கடந்த சில மாதங்களாக உங்களுடைய அரசியல் என்ன? எலெக்ஷன் கிட்ட வந்துடுச்சு.
எத்தனை மக்கள் பிரச்சனைக்கு நீ தெருவில் இறங்கி போராடி இருக்க? உங்கள் பொதுக்கூட்டம் போடுறீங்க, அதில் உங்களை பற்றியே நீங்கள் பேசுகிறீங்க. மக்கள் பிரச்சனைக்காக எந்த அளவு இறங்கி இப்போ நீங்கள் வரணும்னு அவசியம் இல்லை. உங்கள் கட்சி போராடணும்ல. 100 நாள் வேலை திட்டத்தை ரத்து செய்து எதிர்த்து மாநிலம் முழுவதும் விஜய் வரணும்னு அவசியம் இல்லை. தாவேக்கா ரத்து பண்ணட்டும். டிஎன்பிசி கொலாப்ஸ் 2வது 3 வருஷத்தில் ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்து 2வது முறையாக டிஎன்பிசி கொலாப்ஸ், வரலாறு காணாத அவலம். புதுசாக அந்த இளைஞர்கள் வந்து நீங்கள் வந்தீங்கன்னா ஓடோடி வந்து நிற்பாங்க. போங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுங்கள், போராட்டம் பண்ணுங்கள். அரசு நடவடிக்கை எடுக்கணும் உடனே. சீமான் போனாலே நடவடிக்கை இருக்குது, விஜய் போன நடவடிக்கை எடுக்கிறதா ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆகவே விஜயை எதிர்ப்பவர்கள் இந்த பாஜக போன்றவர்களும் அல்லது காங்கிரஸ் போன்றவர்களும் சீச்சி இந்த பழம் புளிக்கும் விரும்பினாங்க. அவர் போய் சேரலை, அந்த கோபத்தில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் என்ன செய்ய போகிறாருன்றதையும் அதுதான் இப்போ $1 மில்லியன் கொஸ்டின். அடுத்த அவருடைய நடவடிக்கைகள் என்ன, எப்படி மக்களிடம் இறங்கி வரப்போகிறார்? இது பாருங்கள், சும்மா 2 வாரத்துக்கு ஒரு தடவை 3 வாரத்துக்கு ஒரு தடவை மாதம் ஒரு தடவை வெளியில் வந்து ஷோ காமிச்சிட்டு போகிறதில்ல அரசியல் என்று. 24 hours 360 days யூ ஷுட் ஒர்க் ஃபார் த பீப்புள். மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து போராட்டங்களை மாநிலத்துக்கு உள்ளேயும் நீதிமன்றங்கள்லேயும் ஒவ்வொரு கிராமங்கள்லையும் எடுத்துகிட்டு போக வேண்டியது தான் உங்களுடைய வேலை. இது எதை பற்றியுமே எங்களுக்கு வந்து கவலை இல்லை. நாங்கள் ஐவரி டவரில் உட்காந்துருப்போம், எங்களுக்கு தோணுனப்போ தான் நாங்கள் பேசுவோம். நீ யார் எங்களை கேட்குறது? அப்படின்ற கேட்கவே கூடாது. வெளியே வரலன்னு சொல்கிறீங்களே. 8 கோடி பேர் வீட்லேயும் விஜய் தான் இருக்காரு அப்படின்றாரு. அதெல்லாம் கரெக்டு தாங்க. ஏன் நீ வெளில வர மாட்டேன்ற? மக்கள் பிரச்சனை எடுத்து பேசு. 8 கோடி வீட்லேயும் 80 கோடி வீட்லேயும் விஜய் இருக்காரான்றது எந்த ஆதாரமும் கிடையாது. ரஜினி ஃபேனா இருக்கலாம், அவ்வளோதான். அதுவா இஷ்யூ? சிவாஜி எம்ஜிஆர் ஃபேன்லாம் கூட அதுவா இன்னைக்கு இஷ்யூ? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். கடந்த 2 ஆண்டுகளில் தாவேக்காவோட அரசியல் என்பது ஏமாற்றம் அளிக்கக்கூடிய அரசியல். அதாவது எ பொலிட்டிக்கல் பார்ட்டி வித் 0 பாலிடிக்ஸ். இது ஒரு புது ட்ரெண்டாக டெவலப் ஆகுது தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும். மக்கள் மிக மிக ஆபத்தானது. இது என்னென்னா டீபொலிட்டிசைஸ் பண்ணுறது, அரசியலற்றவர்களாக மக்களை மாற்றக்கூடியது. அந்த கிராண்ட் ஸ்கீமில் வந்து திமுக எதிர்க்கட்சிகள், திமுக எதிராக இருக்க கட்சிகளும் பலியாகி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஓகே சார்.